ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு அது என்ன இடம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீடியோவில் அந்த விசா ப்ராசஸ் விஷயமாக பேசினப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் விஷயமாக இங்கே வரீங்க, அதை வச்சுட்டு நம்ம ஆஃப்டர் காலேஜ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு பிஆர் பண்ண முடியுமா அப்படி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இங்கே நம்ம காலேஜ் பண்ணும்போது ஸோ அதுக்கான விசாவில் வந்திருப்போம். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முடிக்கும்போது எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் முடித்தது உடனே ஆஃபர் லெட்டர் இருந்து நீங்கள் அப்படியே ஜாப் கன்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் ஜெர்மன் லாங்குவேஜோட இது வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சேலரி பேசிஸ் பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கேயே பிஆர் கொடுத்துருவாங்க. ஸோ பிஆர் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் இப்போ படிக்க வந்திருக்கீங்க, படிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பிஆர் வாங்குறது ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். மற்ற கண்ட்ரி மாதிரி இருக்காது. ஸோ அந்த பர்சன் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த டவுட்டு லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ ஒரு வாரம் ஆகிடுச்சு வீடியோ ஒரு டைம் மேக் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்குது. ஸோ லீவில் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோ தான் பண்ணுறேன். ஸோ அதுதான் எஜுகேஷன் விஷயமா யாராவது வந்தீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து பிஆர் வாங்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் அந்த கோர்ஸ் முடிக்கும்போது இங்கே ஒரு வேலை வாங்கிக்கிட்டீங்கன்னா அடுத்து அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து அந்த விசா அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த விசா இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பிஆருக்கு அப்ளை பண்ணலாம். பிஆர் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம் சர்டிஃபிகேட் A1 A2 B1 B2 லெவல் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் காலேஜ் பண்ணும்போது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். காலேஜ் முடித்தோடனே ஒர்க் போகும்போது பிஆரையும் வாங்கிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி ஓகே அந்த கோர்ஸ் முடிஞ்சது. இன்றைக்கி நான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். அது என்ன இடம்னு அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு, தெரியுதுங்களா? ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நம்ம வச்சுருந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதாவது எதுக்குன்னா, ஒரு பெர்லின் ஏர்க்ராஃப்ட் மெமோரியல்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணால் ஃபைட்டர் ஜெட் மாதிரி இங்கே வந்து இன்னும் ஷோகேஸ்க்காக அப்படியே வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது. ஏர்போர்ட் வந்து இதுக்கு பின்னாடி ஏர்போர்ட் இருக்கும். உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, இது பின்னாடி ஏர்போர்ட் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து இந்த மெமோரியல் ஹால் மாதிரி. சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பக்கத்துலேயே நேஷ்னல் ஹைவே இருக்குது. இது இங்கே இருக்கிற ரோடு. ஸோ இங்கே அந்த இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு, அப்புறம் யூஎஸ்ஸு, ஜெர்மனி இவங்க ஃப்ளாக்லாம் இங்கே இருக்குது. சூப்பரான பிளேஸு. மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக ரிவ்யூ கூகுளெலாம் பார்த்தப்ப நம்ம அந்த ஏர்க்ராஃப்ட்குள்ளே நம்ம போய் ரயிலெலாம் அதாவது எப்படின்னா உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா ஃப்ளைட் போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். உள்ளே போய் இருந்தால் இன்றைக்கி ஜாலியாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இதையும் காட்டலாம். ஸோ இது இன்றைக்கி பிளானே இது தான். சண்டே எதுவுமா சரி இன்றைக்கி வருவோம், இங்கே ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதுக்குள்ளனா நம்ம உள்ளே போய் நம்ம சீட்ஸ் வரையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விசா டைப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒர்க்குக்காக வரவங்க, இப்போ ஒர்க்குக்கு இங்கே வந்துட்டோன்னா இங்கே ஒர்க்குக்காக வரவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நிறையா இருக்கும். இப்போ எனக்கு வந்து ZAV அப்படின்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இங்கே ஒர்க்குக்காக வந்து ஜெர்மனி, யூரோப் வர எல்லாருக்கும் அது இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லெட்டரை வச்சு நீங்கள் இங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது வாங்கினா தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ விசா ப்ராசஸ் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஸோ இங்கே என்னென்ன இது இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம். அண்டு மோரோவர் எஜுகேஷன் சம்மந்தமாக இங்கே வரவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறையா யூனிவர்சிட்டிஸ், டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் கூட இங்கே இருக்குது, பெர்லினில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக யாராவது நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னா ஜெர்மன் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஜெர்மன் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் பிஆரும் வாங்கிக்கலாம்.
என்ன லாங்குவேஜ் கொஞ்சம் மற்ற கண்ட்ரியோட நீங்கள் டஃப்பான லாங்குவேஜ் தான், பட் அது நீங்கள் கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோரோவர் இங்கே நிறையா சேஃப்டிஸ் அந்த ஏர் பொல்யூஷன் இல்லாமல் ஒரு வெதர் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு வெதர் டூ மச் கோல்டாக இருக்குங்க நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். விசா சம்மந்தமாக வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். எந்த விசா இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஆகும். எந்த அளவுக்கு கோல்டுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இங்கே உள்ள வெதர் ப்ராப்ளம்னு இல்லை, இது வெதர் பிடிச்சவங்களுக்கு ஓகே. ஸோ வெதர்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெதர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ விசா சம்மந்தமாக வேறு ஏதாவது இஷ்யூ ஏதாவது உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே வரலையான்னு சொல்லி எதையும் எல்லாமே கிடைக்கும். ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஆன்லைனில் போய் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து டேரெக்டாக கம்பெனி ரிக்ரூட் பண்ணி தான் வந்திருக்கேன். எனக்கு எந்த ஏஜென்ட் யாருமே எனக்கு நான் அப்படி யாரும் போகல. ஈவன் எனக்கு இங்கே ரெக்கமெண்டேஷன் இதில் கொடுத்த யாரும் ரிலேட்டிவ்லாம் கிடையாது, நானே எல்லாம் தேடி வந்திருக்கேன். ஸோ அதே தான், எல்லாேருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இங்கேருந்து அவங்க கண்டிப்பாக போட்டுப்பாங்க. ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக கம்பெனி வெப்சைட்லேயோ இல்லை கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர்டியோ நீங்கள் அப்ளை பண்ணி அவங்கள்ட்டேருந்து நீங்கள் ஆஃபர் வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் காய்ச்சி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம அது மாதிரி மேக் பண்ணலாம். ஒரு ஐடியா எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.